விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சிகளுடைய இதே அறுதி பெரும்பான்மை என்பது இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆதரவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. ஸ்டாலின் கோபப்பட்டால் டிவிகே ஆட்சி இருக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் பேச்சுக்கு கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கருத்து தெரிவித்துள்ளார். ஆட்சி தொடராது, 6 மாதத்துல இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா தவிர்க்க ஆட்சி இந்த 6 மாதத்துல கவிழ்ந்து விடுமா? அதாவது இது ஒரு புதிய நிலைமை, தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற ஒரு புதிய நிலைமை. அநேகமாக எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலைமை 1952க்கு பிறகு இப்போதுதான் முதலாக தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு புதிய அரசியல் சூழலில் ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை இந்த போன்ற கருத்துக்களை வெளியிடுவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏனென்றால் இவர்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அமைச்சரவையிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த கட்சிகளுடைய இதே அறுதி பெரும்பான்மை என்பது இவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஆதரவில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. இதற்கு அப்பாற்பட்டு அவர்கள் என்ன விதமான அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக இந்த ஆட்சி தொடராது என்பதை எப்படி சொல்கிறார்கள் என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். ஸ்டாலின் கோவப்பட்டா டிவிக்கு ஆட்சி காலியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கோவப்படுறதுனால ஒரு அரசாங்கம் அவ்வளவு பலவீனமா இருக்கு. தவிக்கா நேரத்தால 1.25 கோடி பேர் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு கூடுதலான இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்போது பல்வேறு விஷயங்களில் லஞ்சம் என்பது கொடுக்க வேண்டியதில்லை என்று பலரும் எனக்கே போன் பண்ணி கூட சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு சில பணியிட மாறுதல் அதெல்லாம் எந்த விதமான பணமுமே கொடுக்காம இயல்பாக நடைபெறுகிறது. பல்வேறு ஒப்பந்தங்கள் பெறுவதற்கு எந்த விதமான பணமும் கொடுக்காமல் ஒப்பந்தம் நியாயமான முறையில் நடைபெறுகிறது, டெண்டர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஏன்னா நாங்க அதுல எல்லாம் நேரடியாக சம்பந்தப்படுற பிரச்சனை இல்லை. ஆனா அப்படிப்பட்ட செய்திகளை சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தாலும் அது நிறைவேற்றத்தக்க நல்ல அணுகுமுறை தானே. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.